ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கே தெரியும் எஃப்ஜே அண்டு வினோத் தான். ஆனால் இதில் வந்து ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னென்னா, இந்த திவ்யா இருக்காங்க இல்லையா, திவ்யா வந்து பாருவை வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் வந்துட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, மேடத்தை வந்து கவனிக்கலையாம் பாரு. இந்த 3 நாள் டாஸ்க்லேயும் எனக்கு எஃப்ஜே தான் வந்து எனக்கு தேவையானதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. மற்றவங்களுக்கு வேணால் அவங்க ஸ்வீட்டாக இருக்கலாம், ஆனால் என்னையே கவனிக்கவே இல்லை பாரு, அதனால் நான் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு திருப்பியும் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பாயிண்ட் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி காலையில் சாப்பாடு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அது வேணும்னே பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு. ஏன்னா இவங்க பெரிய மகாராணி, இவங்களுக்கு வந்து அர்ச்சனை தாம்பெல்லாம் வச்சு கவனிக்கணும், அப்போ தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏங்க நீங்கள் என்ன பண்ணீங்க கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் டாஸ்கில் மேடம் என்ன பண்ணீங்க? திவ்யா மேடம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படியே வேன் போங்க. பாரு அசிஸ்டன்ட் மேனேஜர், நீங்கள் மேனேஜராக இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் ஆட்டம் போட்டீங்க? பாரு வந்து எவ்வளோ இன்சல்ட் பண்ணீங்க. பாரு வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப பொறுமையாக பேச வராங்க. அந்த டைம்லலாம் வேணும்னே வந்து பாரு பேசுகிறது ஒரு துளி கூட கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அவங்க மூஞ்சி பார்த்து பேசுகிறதுக்கு கூட நீங்கள் ரெடியாக இல்லை. அப்படி என்ன கோவம் பாரு மேலே உங்களுக்கு? அவங்க இன்னைக்கு சொல்கிறாங்க, எனக்கும் பாருங்க பர்சனலாக எதுவுமே இல்லை, இருந்தாலும் அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? நீங்கள் வயல் கடை வந்த வாரத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க திவ்யா மேடம்? நீங்களும் அதே தானே பண்ணீங்க மேனேஜர் டாஸ்கில். அந்த டொமேட்டோ சட்னி எக்ஸாம்பிள் இருக்குல்ல, அது கரெக்டாக இங்கே செட் ஆகும். உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அந்த டைமில் நீங்கள் வந்து பாரு கவனிக்கலையே, அப்புறம் பாரு மட்டும் எப்படி உங்களை கவனிப்பாங்க சொல்லுங்கள்? நீங்கள் இந்த டாஸ்கில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கே மனசாட்சி வந்து குத்தலையா? ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அந்த பொண்ணை வந்து கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களை வந்து கவனிக்கணும். இத்தனைக்கும் பாருக்கு தெரியாது இது நீங்கள் தான் வந்து லெட்டர் எழுதுனீங்கன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் பாரு யார் யாரை எங்கெங்கே வச்சுருக்காங்களோ அங்கே தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அவ்வளோதான் டிசர்விங், அவ்வளோதான் சொல்ல முடியும் மக்களே. இதே மாதிரி தானே பாரு அன்னைக்கு வந்து நிறைய தடவை பேசினாங்க. மேடம் நீங்கள் வந்து மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஹம்பிளாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஒரு தடவை கூட பாரு பேசுறீங்க கேட்டிருப்பீங்களா? இல்லை. அப்புறம் பாரு மட்டும் எதுக்கு பண்ணணும்? இது வந்து என்னோட ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.